ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கல. என் பொண்ணுக்கெலாம் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கல, என் பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பசங்களுக்காக நான் லஞ்ச் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரெண்டும் வந்திருக்கு. அந்த பார்சல் தான் நம்ம இன்றைக்கி பிரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேக் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஆன்லைனில் வாங்கினது அப்படி சொல்லி பார்த்துடலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. என் பொண்ணாக தான் இருக்கும், வேறு யாராகவும் இருக்காது. என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸ்டிக்கர் இருக்குது. ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வாங்கியிருக்கேன். நான் ஒரு 3 பேக் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது போன வருஷத்துக்காக. அடிக்கடி பேக் சேஞ்ச் பண்ணிவிடுவோம்ல, எதனா கிழிஞ்சிடும் இல்லை டேமேஜாக இருக்கும்னு இப்போ பிரிச்சிடலாம். அதனால் சரி, இந்த தடவை எப்படி இருக்கு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு. ஸ்மால் சைஸாக தான் நான் வாங்கியிருந்தேன். போன தடவை பேகு செலக்ட் பண்ணேன், கலர் செலக்ட் பண்ணேன், வந்துடுச்சு. பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய பேகு, பிடிக்கவே இல்லை. அவங்கக்கிட்ட பணம் அனுப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுங்க, பெருசு செலக்ட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன், பணமும் அனுப்பிட்டேன். மறுபடியும் சின்னது எனக்கு கொடுத்துடுங்க அப்படி சொன்னால் அவங்க கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. நான் அப்புறமா பெருசை நானே கடையில் கொடுத்து மறுபடியும் ஆர்டர் பண்ணேன். நம்ம இது மாதிரி ஆன்லைனில் வாங்குறத விட கடையிலே போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே வாங்கினனால சின்ன சைஸாக பார்த்து அவங்கக்கிட்ட இந்த வருஷம் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போதே சைஸ் எப்படி இருக்கும் அதில் விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஆன்லைனாக இருந்தால் நம்ம பணம் அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கணும். இல்லைனா நான் வாங்கின மாதிரி தான் பெருசே அவங்க அனுப்பிட்டாங்க, நானும் அதே வச்சுட்டேன். நான் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வேறு எனக்கு செலவாச்சு. இது கிளாத்து நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர், 2 கலர். இது நல்ல டார்க்கு மெரூன் மாதிரி இருக்குது. வீடியோவில் வேறு கலர் மாதிரி தெரியுது. இது இதே மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் இது பார்த்துடலாமா? நல்லா தான். இது கிளாத் மாதிரி இருக்கும். கைப்பிடி இப்படி கருப்பு கலர், ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கீழே தரையில் இடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். இது எனக்கு ஆர்டர் பண்ண வண்டி படம் போட்டிருக்காங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு, எனக்கோ பாப்பாக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு. இன்னொரு பேக் ஒன்று இருந்துச்சு, அது என் பையன் எடுத்துகிட்டு போகிறான். சரி சொல்லிவிட்டு நாங்கள் இது வாங்கினோம். 2வது பேக் இப்படி இருக்குது. இதுக்கும் கருப்பு கலர் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இது ஷிப்பிங்கோட 400-500 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு விலை ஞாபகம் இல்லை, ஏன்னா மறந்துட்டேன். நான் இது பண்ணி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். இது ஃபோனில் இருக்குது, ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு, அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் வாங்கும்போதே செக் பண்ணிக்கோங்க, ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சைஸு மெயினாக சைஸ் தான். இவ்வளோ பெரிய பேக்காக இருந்துட்டு போன தடவை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. இதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும், எத்தனை சிஎம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் பழைய பேக்கில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள்.